அனைவருக்கும் வணக்கம். பணவரவு அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக வீடுகளில் செவ்வாய், வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் குத்துவிளக்கு போன்ற பூஜை சாமான்களை தேய்த்து சுத்தம் செய்தால் செல்வம் போய்விடும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனாலும் சிலர் தினமும் கூட விளக்கை தேய்த்து சுத்தம் செய்து ஏற்றுவதை பார்க்க முடிகிறது. செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை துடைக்கவோ ஒட்டடை அடிக்கவோ கூடாது. மற்ற நாட்களில் துடைக்கலாம். துடைக்கும் பொழுது தண்ணீரில் ஒரு கை கல்லுப்பு போட்டு துடைத்தால் கண் திருஷ்டி குறையும். இவை தவிர பொதுவாக சில விதிகளை பின்பற்றினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம். அவைகள் என்னவென்று பார்க்கலாம் வாருங்கள். பணப்பெட்டியில் மல்லிகை, ஏலக்காய், பச்சை கற்பூரம், சந்தனம், வில்வ இலை இவைகளை வெள்ளிக்கிழமைகளில் காலை சூரிய உதயத்தில் வைத்தால் பணவரவு ஏற்படும். பணத்தை அடுத்தவர்களிடம் கொடுக்க செல்லும் பொழுது அடர் நிறமாக இல்லாமல் மெல்லிய நிறங்களாலான ஆடைகளை அணிந்து செல்லுங்கள். மெல்லிய என்றால் லைட் கலர்ஸ். அந்த நிறத்தில் ஒரு கைக்குட்டையாவது கைகளில் வைத்திருங்கள். இதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும். செல்வத்தின் அதிபதியான குபேரன் ஊறுகாய் பிரியர். அதனால் வீட்டில் பல வகையான ஊறுகாய்கள் இருந்தால் அங்கே குபேரன் வாசம் செய்வார் என்பது நம்பிக்கை. பொதுவாக வடக்கு நோக்கி தலை வைத்து படுப்பதை தவிர்த்திடுங்கள். 3 நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பையை சேர்த்து வைக்க கூடாது. வீட்டு பூஜை அறையில் உடைந்த சாமி சிலைகள் அல்லது கடவுளின் கிழிந்த போட்டோக்கள் வைத்திருக்க கூடாது. கடிகாரத்தை கிழக்கு, மேற்கு அல்லது வடக்கு திசையில் உள்ள சுவற்றில் தொங்க விடுவது நல்லது. கண்டிப்பாக தெற்கில் மாட்டக்கூடாது. இந்த திசையில் கடிகாரங்கள் மாட்டினால் அது நன்மையை செய்யாது. ஒரே ஆடையை அடிக்கடி அணிந்தாலும் செல்வம் குறைந்திடும். உடுத்திய துணையை வீட்டின் கதவினில் தொங்கவிடக் கூடாது. வீட்டு வாசல்படி அருகே அல்லது வீட்டின் முன்புறத்தில் எப்பொழுதும் நீர் தேங்க விடக்கூடாது. வீட்டில் வாடிய செடிகள் இருப்பதும் நல்லதல்ல. சுடுகாட்டுக்கு அருகில் வீடு உள்ளவர்கள் வீட்டில் இருந்தபடி சுடுகாட்டில் பிணம் எறிவதை பார்க்க கூடாது. இது அக்னி தோஷத்தை உண்டாக்கும். இதனால் வீட்டில் உள்ள சுப தெய்வங்கள் வெளியேறும். வறுமை, அவமானம் உண்டாகும். இது மட்டுமல்லாது தடையில்லாத பணவரவிற்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீட்டை வைத்து என்ன பலன் கூறலாம் என்று பார்க்கலாம். 2ஆம் வீடு என்பது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் எனப்படும். முதலில் 2ஆம் வீட்டு அதிபதி யார்? அவர் எங்கு இருக்கிறார்? 2ஆம் வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் பார்வை இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் பலன் சரியாக வரும். 2ஆம் வீடு என்பது ஒருவரது செல்வ செழிப்பை குறிக்கும். பொதுவாக ஜென்ம லக்னத்திற்கு 2ஆம் வீடு தனஸ்தானமாகும். 11ஆம் வீடு லாபஸ்தானமாகும். 9ஆம் வீடு பாக்கியஸ்தானமாகும். 4ஆம் வீடு அசையும் அசையா சொத்து ஸ்தானமாகும். 10ஆம் வீடு தொழில் ஸ்தானமாகும். இப்படியாக இருக்க தனவரவு உண்டாக பொதுவாக தனஸ்தானாதிபதி 1, 4, 5க்கு அதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றாலும் பாக்கியஸ்தானமாக 9ஆம் அதிபதி 1, 2, 4, 5, 10 மற்றும் 11க்கு அதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றாலும் பரிவர்த்தனை பெற்றாலும் 10ஆம் அதிபதி 1, 2, 4, 5, 11க்கு அதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றாலும் 11ஆம் அதிபதி 1, 2, 4, 5க்கு அதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றாலும் லக்னாதிபதி 4, 5க்கு அதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றாலும் தாராள தனவரவு உண்டாகும். இவை தவிர 2ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் கூட தனவரவை கொடுக்கும். பரிகாரமாக என்ன செய்யலாம்? 2ஆம் இடத்தில் கேது இருப்பவர்கள் விநாயகருக்கு சதுர்த்தி விரதம் இருந்து அருகம்புல் சாற்றி வழிபட முழுமையான பலனை பெறலாம். இப்படியாக தடையில்லாத பணவரவிற்கு இந்த பரிகாரத்தை செய்து நாம் வழிபட்டால் செல்வ வளம் கொளிக்கும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.